பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முடிய. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டியிலே சேரக்கடவும். ஆமென். இன்று தேவன் நமக்கு அருளுகிற வார்த்தை, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். ஆமென். இந்த உலகத்துல பாவமே அறியாது மனுக்குலத்தை மீட்க இரட்சகர் பிறந்தார். பிறந்து கடவுள் தேவன் கர்த்தர் கன்னி மரியாள் அவங்க மூலியமா இந்த உலகத்துக்கு வரப்பட்டு 33 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய தப்புகள், நம்ம பேசுற கெட்ட வார்த்தை, நம்ம பண்ற தப்பு, பிறனை அடிக்கிற அந்த அன்பில்லாத செயல் எல்லாத்தையும் நான் சிலுவையில அவர் தொங்கி அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களுக்காக காயப்பட்டார். நம்மளுடைய அநேக காரியங்கள் நம்ம மீறி இருப்போம். அநேக தெரிஞ்சே ஒருத்தவங்களோட வாழ்க்கைய தட்டி விட்டு நம்ம மேல போயிருப்போம். அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு நம்மளுடைய அக்கிரமங்கள், நம்மளுடைய பாவங்கள், நம்ம சின்ன சின்ன தவறு எல்லாத்தையும் மன்னிச்சு, நம்ம அறிந்து செய்கிற தவறையும் மன்னிச்சு இந்த உலகத்துல நம்மளையும் வாழ ஆண்டவர் இந்த உலகத்திலையும் வாழ்ந்து அவரோடு கூட இணையணும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த கர்த்தர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் அவர்தான். நம்ம என்ன வழியில நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி போதிக்கிறவர் அவர்தான். நம்மளுடைய பலவீனங்களை குறித்து நம்ம பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். நம்ம இன்னைக்கு படுற கஷ்டங்கள், நம்ம இன்னைக்கு பார்க்கறது எல்லாம் நம்ம கஷ்டப்படுவோம். யாராவது ஹர்ட்டிங் ஏதாவது பேசிட்டா கவலைப்பட்டு உட்கார்ந்து அழுவோம். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், அதெல்லாமே ஆண்டவர் அன்னைக்கு அனுபவிச்சுட்டாங்க. இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னென்ன சோதனை வருமோ அது எல்லாமே ஆண்டவருக்கு வந்திருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கு. அதுல அவர் வாழ்ந்தார்ல, அவர் அடிச்சுவட்டை வைத்துட்டு போயிருக்காரு. அந்த அடிச்சுவட்டுல நாம வாழணும். பாவமே அறியாது. அதான் அந்த வார்த்தை அவ்விதமாய் சொல்லுகிறது. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். நம்ம எப்படி சோதிக்கப்படுறோமோ, அந்த உலகத்துல நம்மளை எப்படி எவ்வளவு சோதனைகள் மத்தியில நம்ம கடந்து செல்றோமோ, அந்த சோதனையும் பலியாய் கடந்து பாவமே இல்லாதவர். அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. நமக்கு நிறைய பாவங்கள் தெரிஞ்சும் வேணும்னே அது பண்ணுவோம். ஆனா அவருக்கு ஒரு பாவமும் தெரியாது. ஆனா நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். பாவமே இல்லாதவர் இந்த உலகத்துல பலியானார் நமக்காக. நம்மளுடைய தலைகணத்துக்காக அவர் தலையில முள். நம்மளுடைய தீயதை நோக்கி ஓடுகிற கால்களுக்காக அவர் கால்ல ஆணி. இந்த கையால தப்பு செய்ய தூணுகிற கரங்கள் உனக்காக எனக்காக அவர் கரங்கள்ல ஆணி. பொய் நேசத்தை காமிக்கிற இந்த உலகத்தின் மத்தியில உண்மையான
நேசத்தை ஈட்டிய வச்சு நெஞ்சில குத்தி காமிச்சாரு நம்மளுடைய பாவங்களுக்காக. அது உண்மையான அன்புங்க. பாவமே அறியாத அவர் நமக்காக பலியானார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கிடவும். அவரிடத்துல இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சோதனையின் ஊடாக நம்ம கடந்து சென்றாலும் அவருடைய இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்துல அவர் நமக்கு சகாயம் செய்யற வரைக்கும் ஏற்ற சமயத்துல பொறுமையாய் விசுவாசத்தோடு ஜபத்தோடு அவரிடத்துல காத்து கொண்டிருக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு வரும். அவருடைய கிருபை இல்லாட்டி நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேச முடியாது, நீங்க இதை கேட்க முடியாது. எல்லாமே அவருடைய கிருபை தான். தினந்தோறும் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது வேதம் சொல்லுதுங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வேதம் சொல்லுகிறது. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கூடும். அவரிடத்துல தைரியமா போங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா, நீங்க ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுவீங்க, அப்பாட்ட எப்படி பேசுவீங்க, அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு பேசுங்க. அவர் நிச்சயமா உங்களுக்காக இரக்கம் செய்வார். அவர் நிச்சயமா உங்களுக்காக எல்லாவற்றையும் தருவாருங்க. அவர் சகாயம் செய்யற வரைக்கும் அவருடைய கிருபைக்காக காத்திருங்க. அவர் கிருபை எல்லாத்தையும் நம்ம இல்லைங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த இரவு வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த வீடியோவை காண்கிற எல்லோருமேலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. இயேசப்பா, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது தகப்பனே. இயேசப்பா, இந்த வீடியோவை காண்கிற எல்லோர் மேலும் ஆவியானவர் நீர் ஊற்றப்படுவீராக. பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கைக்கு நாங்கள் எல்லோரும் அர்ப்பணிக்க ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையோடு நாங்கள் கடந்து செல்ல ஒவ்வொரு நொடியும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலகாமல் உடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதாக தகப்பனே. இயேசப்பா, பிரதான ஆசாரியர் நீர் எங்களோடு இருக்க. இயேசப்பா, இந்த உலகத்தின் சோதனையில் மத்தியிலும் நாங்கள் ஜெயம் எடுத்து இயேசப்பா, இந்த உலகத்துல விசுவாசத்தை காத்து கொண்டு நீர் வருகிற நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பன். இயேசப்பா, நீர் பெருகணும், நாங்க சிறுகணும். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசப்பா, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.